நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை, என்னடாச்சுன்னா ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தேதியானது தள்ளி வைக்கப்படுவதாக படத்தின் தயாரிப்பு நிறுவனமே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான். வாங்க, உனக்கு தெரியுமா படம் ரிலீஸ் ஆகலன்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அப்படியே கொந்தளிக்கும் ஃபுல்லா. அன்னை பிரச்சனை அங்க இருக்கு, இத்தனை பேர் இருக்கோம்ல. என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு என்ன பிரச்சனை பண்ணுவீங்க? எல்லாமே என்னையா பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை போட்டு இந்த நகையை வச்சு படம் பார்க்குறாங்கன்னா அப்போ நாங்களாம் எந்த அளவுக்கு அந்த விஜய் ரசிக்கிறோம் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த அளவுக்கு டிக்கெட் ரேட் இருக்குதுக்கா, நாங்கள் எங்களால் இருக்கிற காசு வச்சு பண்ணவும் முடியாது. வீட்டை எதிர்த்து என்ன வேணா பண்ணா பண்ணுவோம் தளபதிக்காக. எங்கள் உயிரை விட சொன்னாலும் நாங்கள் விடுவோம் தளபதிக்காக. இங்க வா. என்ன படிக்கிற? +2. என்னவா போற? இன்ஜினியர். மயிராவ. அது ஒரு கஷ்டமாக தான் இருக்கு. சில எச்ச நாய்ங்க வந்து இந்த மாதிரி பண்றானுங்க. இந்த உதயநிதி பண்றாரு பாருங்க, அவர் வேலை தான் இது. பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை சென்சார் போர்டு கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட். நீ அவசரத்துல திட்டம்னு சொல்லிவிட்டு பார்ட்னரை திட்டிக்கிட்டு இருக்கீங்க, பங்குதாரரை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. பைத்தியம் முடியுது எனக்கு. படம் எப்போதான் வரும் பைத்தியம் முடியுது. ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்கலான்னு இருக்கிறோம். அதை விட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ போஸ்ட் பாட பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க. எதுக்கு இது மாதிரி பண்ணுறீங்கன்னே தெரியல. இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். எப்படி ஃபீல் பண்ற? படம் ரிலீஸ் ஆகலாம் என்ன ஆகும்? படம் ரிலீஸ் ஆகல வச்சுங்கோ. அதனால் ரோனி தேட்டர் இருக்குதுல்ல, சீரியஸாக தான் சொல்கிறேன். ரோனி தேட்டர் மேலேருந்து தளபதி கோச உயிரை கூட கொடு போனாங்களாம். செத்துருவோம் சார். சாவும்ல செத்த பேல நீ சாவும்ல செத்த பேல. நீ 10ஆம் தேதி 9ஆம் தேதி படத்தை விடாம போ. என்ன பண்ணுவான்? என்னடா பண்ணுவ? நான் உடம்பு ஃபுல்லா ஓம் சக்தி பராசக்தி எஸ்கே ஒரு தூய சக்தின்னு எழுதின்னு வருவேன். நல்லா சீரியஸா சொல்றேன், நான் பொய் சொல்ல, இங்கதான் எழுதுவேன். பாத்துங்க, சைகோ வாயிடு. ஓம் சக்தி பராசக்தின்னு எழுதின்னு வந்து நேர்ந்துருவேன். அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அது மட்டும் சொல்லும். பச்சா சொல்கிறேன், உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஐயா ஸ்டாலின் ஐயாட்ட இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த ரூட்ல வரீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கிடையாதுண்ணா. அப்போ ஒன்றிய அரசு கீழே தான் அந்த அரசு வேலை பார்க்குதா, இல்லை அந்த அரசு கீழே இந்த அரசு வேலை பார்க்குதா? இது எங்களுக்கு தெளிவாக தெரியணும்ல. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. படத்துல நிறைய வயலன்ஸ் இருக்கு. ட்ரெயிலரே பாத்தீங்கன்னா ராட நக்குறாரு. வெட்டுறது யார? மனுஷனை வெட்டுறாங்க. வர்றவன் போற ரவுடி பொறுக்கி போய் அவன் கண்ட இடத்துக்கும் போயிருப்பான், கண்ட இடத்துலயும் மேஞ்சிருப்பான். அவனை வெட்டி அந்த ரத்தத்தை நக்குனா HIV தொட்டு வரது கூட வாய்ப்பு இருக்கு. 4 பேர் போடுறாரு. பாத்து ஐஸ் வரப்போகுது. டாக்டர் 4 பேர் போத்தளிக்கிறாரு. இதே தானே அவர் லியோ படத்துலயும் பண்ணிடுறாரு. அந்த கத்தியில இருக்கிற ரத்தத்தை இப்படி எடுத்து இப்படி நக்கி பாக்குறது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இவருக்கு இதான் வேலை. படிச்சு முன்னேறதுக்கு 1008 திட்டங்களை கொண்டாந்து ஒரு லேப்டாப்பை கொண்டு போய் கொடுத்தா அதை எடுத்து வச்சுக்கிட்டு விஜய நொட்ட போறோம், மயிரை புடுங்க போறோம்னு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. கணினி அப்படின்றது இந்த கணினி யுகத்துல அது பல பேரை உருவாக்கி இருக்கு, பல மேதைகளை உருவாக்கி இருக்கு, பல விஞ்ஞானிகள் எல்லாரையும் உருவாக்கி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கணினி என் கையிலேயே நீ கிடைச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விடயம். நல்லா கேட்டுக்கோ, இத்தோட அவ்வளவுதான். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த லேப்டாப்ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கு, என்னென்ன டெக்னாலஜி இருக்கு, அதை எப்படி நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கலாம், நம்ம அறிவை வளர்க்கறதுக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் பாத்தீங்களா? அவன் உருப்பட சான்ஸ் இருக்கு. அதை விட்டுட்டு அந்த லேப்டாப்ல இருந்து யாரோட போட்டோவை தூக்கலாம், யார் போட்டோவை அது உள்ள வைக்கலாம், என்ன ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படின்னு நினைக்கிறான் பாத்தீங்களா? அவன் கடைசி வரைக்கும் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு, நோட்டீஸ் ஒட்டிக்கிட்டு, கட் அவுட் வச்சுக்கிட்டு, முதல் நாள் முதல் ஷோ படம் பார்த்துக்கிட்டு நீ லோல் பட்டு லொங்க தான் போவ. உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். ஆனா இந்த படத்தை பொறுத்தளவுல இது முழுக்க டிவிகேவுக்கான ப்ரமோஷன் படம். பாஸ், எங்களை எப்படி பாஸ் அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? ஏன்டா கண்டுபிடிக்கணும், அதான் பார்த்தாலே தெரியுது. படத்துல ஒவ்வொரு காட்சியை பார்க்கும்போது ட்ரெய்லர்ல பார்க்கும்போது நல்லா தெரியுது. அவர் 2 யானை
2 யானைக்கு நடுவில் ஒரு நடந்து வர்றது. உண்மையிலே 2 யானைக்கு நடுவில் காட்டுல போய் நடந்து வந்துங்க பார்ப்போம். காட்டுக்குள்ள 2 யானை அப்படி பிளிரும் போது நடந்து வந்துட்டா யானை சாணி கிடைக்காது, அவர் சாணி தான் கிடைக்கும் நமக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா படிச்சு பட்டம் பெற்று IRS ஆபீசரா இருந்து கடைசியில் பார்த்தா அவரு சினிமாவில் நடிக்க வந்திருக்காப்ல. என்னடி இது 5 கொள்கை தலைவர் இருக்கிற மாதிரி 5 பேரை நடக்க விட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஒருத்தன் டீ கோட் படி போட்டிருக்கான். இதுதாங்க 5 கொள்கை தலைவர், 5 கொள்கை தலைவரோட நடந்து வந்துட்டு இருக்காப்ல அவரு. அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெண்ணு, இந்த பக்கம் ஒரு பெண்ணு, வேலுநாச்சியார் அஞ்சலியம்மனுக்கு பதிலா, அப்புறம் அம்பேத்கர் காமராஜர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காப்ல விஜய். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா, நிதி நிலைன்னா என்னன்னு தெரியுமா? சூட்கே ஜெயலலிதா படம் சூட்கே வச்சுக்கிட்டு வந்து அறிக்கை தரையாச்சு தெரிஞ்சிடுமா அவருக்கு? ஒண்ணுமே தெரியாது. ஜெயலலிதா அப்படிலாம் இவங்களை தேர்வு செய்யல, ஒண்ணுமே தெரியாத மண்ணு இவங்க தான். ஜெயலலிதா தேர்வு செய்ய கையெழுத்து போன கையெழுத்து போடணும், காலில் விழா காலில் விடணும், டயரை நக்கணும்னா டயரை நக்கணும். ஐயோ குட்டிச்சாத்தான கூடவே வச்சிருக்காருடா அம்மா.